ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எல்லா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது, சிபிஐ ரிசல்ட் எப்போ வரும், ஐஓபியுடைய எக்ஸாம் டேட் என்ன, திரும்ப எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதே உண்மையா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இந்த டெஸ்ட் சீரியஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மி ரேட்டுக்கு 94 ருபீஸ் AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட் அப்ளை பண்ணால் 94 ருபீஸுக்கு எக்ஸாம் ப்ளஸ் மார்க் டெஸ்ட், இதுக்கு பேர் ரேலி சூப்பர் ப்ரோவை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 50 ரூபா தான் வித்தியாசம். பட் இதில் என் கூப்பன் கோட் அப்ளை பண்ணால் அந்த 94 ருபீஸ்க்கு வந்துடும். உங்களுக்கு இன்டர்வியூ ப்ளஸ் மார்க் டெஸ்ட் ரியல் எக்ஸாம் லெவலில் இருக்குது. இன்டர்ஃபேஸு கொஸ்டினும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்குன்னு. நீங்களும் அட்டன் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். லெவல் நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி ஈஸி லெவல் அப்ரோச் பண்ணலாம். எக்ஸாம் இல்லாத டைமில் மாடரேட் லெவல் அப்ரோச் பண்ணலாம். மெயின்ஸுக்கான கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஐஓபி, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க், இந்த மாதிரி நிறைய பேங்க்கில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்க சொல்லியிருக்கேன். ரீசெண்டாக யூனியன் பேங்க் எல்பிஓவில் சக்ஸஸ் ஸ்டோரி வந்துச்சு இல்லைங்களா, அவங்க கூட நம்ம இன்டர்வியூக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த 80 மெம்பர்ஸ்க்கு மேலே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் தனியாக செப்பரேட்டாக நானும் கண்டக்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு ரேலி சூப்பர் ப்ரோவில் கிடைச்சிரும். ஸோ இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எக்ஸாமில் என்ன இருக்கோ அதே இன்டர்ஃபேஸ். அஃபோர்டபுள் ரேட்டில் ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்க முடியாதவங்களுக்கு இது கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கமெண்ட் செக்ஷன் இருக்குது. கோடு AK10 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 94 கிடைச்சிரும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு எக்ஸாம் இன்டர்ஃபேஸு. எக்ஸாமில் ரியல் எக்ஸாமில் எப்படி இருக்குமோ எக்ஸாக்டாக அந்த மாதிரி ஸ்கால் கூட பண்ண முடியாது. நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி தான் ஸ்கால் பண்ண முடியும். கண்டிப்பாக கொஸ்டின் லெவலும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. நான் 2-3 டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இதே தான் ஐபிபிஎஸ் கேலண்டராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதோட சேர்ந்து இப்போ 2-3 ரெக்ரூட்மெண்ட் அடிஷ்னலாக வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அது என்ன எக்ஸாம்னா எஸ்பிஐ பிஓ அண்ட் எஸ்பிஐ கிளர்க்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்த மாதம் ஸ்டார்டிங் கூட இல்லை, இந்த மாதம் எண்டில் இல்லை மிடில் வர வாய்ப்பு இருக்குது. 27 ஜூலை எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் இன்னும் 2 வீக்ஸ்க்குள்ளே கூட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மெயின்ஸு உங்களுக்கு 13 செப்டம்பர், எஸ்பிஐ கிளர்க்குக்கு 20, 21, 27, 28 செப்டம்பரில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸும் மெயின்ஸ் 15 to 16. இப்போதைக்கு இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் இன்னும் 2 வீக்ஸில் வரலாம். ஓகேங்களா, இதில் வேக்கன்சிஸ் எஸ்பிஐ கிளர்க்கில் இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ரிசல்ட்டில் இந்த டைம் வந்ததில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த டைம் வரும்போது சான்சஸ் அதிகம். வேக்கன்சிஸ் 350க்கு மேலே இருக்க தான் நிறைய சான்சஸ் இருக்குது ஃபார் தமிழ்நாடு. அதே மாதிரி எஸ்பிஐ பிஓங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். வேக்கன்சிஸ் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் சொல்ல முடியும். ஏன்னா சிபிஓவில் நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டாங்க. 2600க்கு மேலே சிபிஓ கால்ஃபர் பண்ணியிருக்கிறதுனால பிஓ வேக்கன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நமக்கு தெரியும் என்ன ரேஞ்சுன்னு. எஸ்பிஐ கிளர்க்கு 350 நியரில் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் மிஸ் பண்ணவங்க கூட உடனடியாக நீங்கள் கொஞ்சம் ஒரு 6 மாதம் கேப் கூட இல்லை, உடனே அந்த எக்ஸாமை நீங்கள் தட்டி தூக்கிடலாம். யார் எஸ்பிஐ கிளர்க்கு விருப்பப்பட்டு மிஸ் பண்ணிங்களோ அவங்க. ஓகேங்களா, அடுத்து ஐபிபிஎஸ் கேலண்டர் சொல்லியாச்சு. இப்போ நம்ம காட்டணும் இல்லைங்களா, அந்த ஸ்லைடில் தான் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமோடு சேர்த்து இந்த கேலண்டரும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்க தான் போகுது. டிலே ஆகிருக்கு கொஞ்சம் லைட்டாக. ஒரு அவங்க சொன்ன டேட்லேருந்து ஒரு 20 டேஸ் பக்கம் டிலே ஆகிருக்கு. மற்றபடி எக்ஸாம் கண்டிப்பாக நடக்குது. வேக்கன்சிஸும் நல்ல வேக்கன்சிஸ் இந்த டைம் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் ஐஓபி எல்பிஓ எக்ஸாம் எப்போ வரும் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஹஸ்பண்ட்ஸ் ஆஸ் ஆஃப் நோ டேட் புக்டு. இது வரைக்கும் எந்த டேட்டும் இந்த எக்ஸாமுக்காக புக் பண்ணல. அயான் டிசிஎஸ் தானே நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டிசிஎஸ் அயானில் எந்த டேட்டும் இதுவரை புக் பண்ணலை. ஸோ நமக்கு அதுக்காக நம்ம லெத்தாஜிக்காக இருக்கும். அதனால தான் டேட் தெரியாதனால தான். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜூலை 2nd வீக்கை டார்கெட் பண்ணிக்கோங்க. ஜூலை 2nd வீக் ஸ்டார்டிங்லேயோ இல்லை மிட்லேயோ உங்களுக்கு எக்ஸாம் வர மாதிரி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கிட்டு அதுக்கான டார்கெட்டை வச்சு படிங்க. இதுக்கு எவ்வளோ மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியிலேருந்து படிக்கணும். ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் கேப்சூலாச்சும் படிச்சுக்கோங்க. மே, ஜூன், ஜூலை கண்டிப்பாக நல்லா படிக்கணும். மே, ஜூன், அதாவது ஏப்ரல், மே, ஜூனை ரொம்ப சூப்பராக படிங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சை நீங்கள் கேப்சூலில் கூட படிச்சுக்கோங்க இந்த எல்பிஓ எக்ஸாம்ஸ்க்கு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த நார்த் இந்தியன் குரூப்பில் இந்த வாரம் ரிசல்ட், இன்றைக்கி ரிசல்ட், நாளை போட்டு உங்களை குழப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது யாராலையுமே சொல்ல முடியாது. மேபி டைம் ஆகிடுச்சு. ஏப்ரல் 5 தானே எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கான டைம் நெருங்கிடுச்சு. ஆனால் பர்டிகுலராக இந்த டேட் இந்த டைமில் தான் விடுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. 60+ டேஸ் இருந்தாலே நமக்கு அந்த ரிசல்ட் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இது டைம் நெருங்கிடுச்சு ரிசல்ட் வர. எப்போ வேணாலும் வரலாம். பட் அதுக்கு எதிர்பார்க்காதீங்க. இன்னும் நீங்கள் அப்கமிங்கில் இருக்கக்கூடிய ஐஓபி எல்பிஓவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நிறைய கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்டர்வியூக்கு தேவைப்படக்கூடிய பேங்கிங் அவேர்னஸை லைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. ஸ்கீம்ஸ், பேங்கிங் அவேர்னஸ் ரெண்டுமே. ஓகேங்களா? ஸ்கீம்ஸை டாபிக் வைஸாக பிரிக்கணும். இது அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்னா என்ன, அதே மாதிரி உங்களுக்கு உமன் ஸ்கீம்னா என்ன, ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸாக இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸு, ஒர்க்கர் ஸ்கீம்ஸ், லேபர் ஸ்கீம்ஸ், இது மாதிரி பிரித்து தான் அவங்க கேட்பாங்க எக்ஸாமில். அதுக்கு தகுந்த மாதிரி டைப்பாக பிரித்து ஸ்கீம்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்பிஓ எக்ஸாமுக்கும் ஐபிபிஎஸ் எக்ஸாமுக்கும் தெளிவாக உக்காந்து படிங்க. என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் இருக்குது நமக்கு ப்ரிப்ரேஷன் பண்ண. இப்போ உடனே வரப்போகிறதுல இப்போ இருக்கக்கூடிய டைம் யூட்டிலைஸ் பண்ணால் இந்த எல்பிஓ எக்ஸாம்ஸையும் தட்டி தூக்கலாம், ஐபிபிஎஸ் எக்ஸாமையும் தட்டி தூக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எல்பிஓ எக்ஸாம் எல்லாம் எதிர்பார்க்காத ஆஸ்பிரண்ட் தான் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பேங்க்கும் சரி, ஐஓபியும் சரி, இது இல்லை யூனியன் பேங்க்கும் சரி, அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க தான் கிளியர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ உங்களுக்கான எக்ஸாமாக இது இருக்கலாம். இப்போ எஸ்பிஐ ரிசல்ட், ஐபிபிஎஸ் ரிசல்ட் வந்ததுனால ஆல்ரெடி காம்படிஷன் ஆல்சோ கம்மியாக இருக்குது. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்பிஓக்கும் பிஓக்கும் படிங்க. ஆல்ரெடி நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஆஸ்பிரண்ட்ஸ் வெளியே போயிட்டதுனால உங்களுக்கு காம்படிஷன் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் லெத்தாஜிக்காக இருந்தீங்களன்னா இந்த எக்ஸாமை தாண்டி ஃபியூச்சரில் வரக்கூடிய லேட்டர் ஆஃப் த இயரில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு காம்படிஷன் எகெயின் இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ இருக்கக்கூடிய டைமில் எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் மற்றவங்க படிக்காத இருக்கக்கூடிய இந்த டைமில் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸாம் ரேலியோடைய டெஸ்ட் சீரீஸ் வெறும் 94 ரூபீஸ் கிடைக்குது. உங்களுக்கு இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிளியர் பண்ணால் கூட உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ இதில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. இது இப்போதைக்கு இது பிஸ்னஸ் பர்பஸே கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அஃபோர்டபுள் ரேட்டில் ஒரு டெஸ்ட் சீரீஸ் கொடுக்கணுன்னு முடிவு பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த ரேலி சூப்பர் ப்ரோ. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வருவாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ஆட் பண்ணிடுவாங்க. இதை அட்டன் பண்ணி உங்களுடைய லெவல் என்ன, எக்ஸாக்டாக எக்ஸாம் லெவலுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் எக்ஸாம் ரேலியும் இந்த மாதிரி அஃபோர்டபுளாக இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது லான்ச்சிங் ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்யூ. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ரிசல்ட்டு கிளியர் ஆகலன்ட்டு யாரும் வருத்தப்படவே தேவையில்லை. நிறைய எக்ஸாம்ஸ் நம்மக்கிட்ட லைனில் இருக்குது. எந்த எக்ஸாம் அடிப்போன்றது நமக்கே தெரியாது. நமக்கு தேவை கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணோமா, ப்ராக்டிஸ் சரியாக பண்ணோமா, சிஏ டைம் முடிச்சோமா, இந்த 3 விஷயத்தையும் நம்ம பண்ணால் டெஃபினெட்லி இந்த வருஷம் நமக்கான வருஷம் தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.